ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியாம அந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரையுமே உள்ளத்துல நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இன்னொருத்தரை கெடுக்கணும்னு உங்க மனசுல கூட நினைக்காதீங்க. இன்னொருத்தர் கெட்டு போகணும்னு கூட நினைக்காதீங்க. கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் தேவன் உண்டாக்கினார். அதனாலதான் பிரதானமான வாக்குத்தத்த வசனமே இந்த கட்டளையே இருந்தது, உன்னை போல பிறனையும் நேசி. இதை நம்ம எப்பவும் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது கூட அவங்களை நீங்க மதிக்கிற உங்களை எப்படி மதிப்பீங்களோ அதே மாதிரி மதிங்க. யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தை நீங்க கவனமா கைக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆகாப் நாபாத்தோட பேசினா, உன் திராட்சை ரசத்தை எனக்கு, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தான். அவன் கொடுக்க மாட்டேன்டான். உடனே அவனை கொலை செய்கிறதற்கு சதி வலை தீட்டி அவனை அழித்து நிர்மூலமாக்குறதுக்கு ஆகாப்புடைய மனைவி பிளான் பண்ணான். நடந்தது என்ன? அப்பொழுதே தீர்க்கதரிசியை அனுப்பி செய்தி சொல்றா, ஆகாப்புடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அத்தனையுடைய ரத்தமும் இந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அவனுடைய குடும்பம் முழுவதும் ரத்தம் சிந்தும். அந்த ரத்தத்தை நாய் நக்கும் என்ற வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் சரியாய் நியாயம் செய்கிற நல்ல தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.